உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். முதலமைச்சர் விஜயின் பின் சீட்டில் உட்காரக்கூட அதிமுக தொண்டன் நினைக்க மாட்டான் என பழனியில் அதிமுக மாவட்ட செயலாளர் பரமசிவம் பேசியுள்ளார். பழனியில் அதிமுக மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட புதிய செயலாளர் பரமசிவம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ, எம்பி, நகர மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய பரமசிவம், கட்சியின் வளர்ச்சிக்காக நிர்வாகிகள் எந்த பாகுபாடும் இன்றி ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். கட்சியை விட்டு சென்றவர்கள் மீண்டும் விரைவில் திரும்புவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி இது என்றும் வெறும் பதவிக்காக யாரும் திசை மாற மாட்டார்கள் என்றும் பரமசிவம் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தற்போதைய அரசின் குறைபாடுகளை சட்டமன்றத்தில் தொடர்ந்து வெளிப்படுத்துவோம் என்றும் தெரிவித்தார். அம்மா ஆரம்பிச்ச கட்சி, அம்மா வளர்ந்த கட்சி, எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இன்றைக்கு அமைச்சர்களுக்காக இன்னொருத்தருடைய காலையை விழுந்து கிடப்பதை எந்த அதிமுக தொண்டரும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அவங்க கேட்டா என்ன சொல்றாங்க, அமைச்சர்கள் தொண்டர்களை காப்பாற்ற முடியும். எந்த தொண்டர் உங்கள்கிட்ட சொன்னாங்க? எந்த தொண்டை நீங்க எதுவும் சொல்லுங்களா? யாரும் சொல்ற கௌரவமா இருக்கியா? எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி நீங்க கௌரவத்தை விட்டு கொடுத்தா இருக்கியா? நேற்று கட்சி ஆரம்பிச்ச காலங்களை விடுவீங்க, நியாயமா? இதுதான் தொண்டர்களுடைய உள்ளம். எடப்பாடியார் இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஒன்னே ஒன்று தான் சொன்னாங்க, தம்பி நீங்க எல்லாம் சின்ன இளையவர்கள், அம்மாவோட எம்ஜிஆரோட நீங்க அங்கே போய் அமைச்சர் பதவி வாங்குவீங்க, சரி தவறாக வேண்டுகோள். எந்த வரிசையில் உட்காருவாங்க? விஜய்க்கு பின்னாடி அவங்க உட்காருவாங்க. நான் ஒரு கட்சியுடைய தலைவர், அம்மா உட்கார்ந்த சீட்ல நான் இன்னைக்கு கோச்சர் உட்கார்ந்துருக்கேன். நான் எங்க புஷ்கரனுக்கு பின்னாடி உட்காருங்க? ஒன்னே கொடுத்தோன்னா நீங்க அவமானப்படுத்த செய்ய முடியாது. அப்படி ஒரு அமைச்சருக்கு நிச்சயமா உங்களுக்கு தேவையா? எதிரணியில் நிற்போம். நான் ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த போதே 2.4 மணி நேரம் சட்டமன்றத்தில் பேசுறேன். ஸ்டாலின் எதிர்த்து எப்போ முடிப்பீங்கன்னு கேட்டார். பசிச்சா சாப்பிட்டு வாங்க, இன்னும் 3/4 மணி நேரம் பேசுறது இருக்கலாம். அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போலி திராவிட மாடல் அரசினுடைய முகத்திரியை கிழிக்கிற எதிர்கட்சியாக எடப்பாடியார் செயல்பட்டார். இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்தா தாவேக்காவுடைய தடுமாற்றத்தை அக்குவேர் ஆணிவேராக பிச்சு உதறணும். நாளைக்கு மக்கள் நாம் செய்தது தவறு. 5 வயசு பையன் கேட்டு ஓட்டு போட்டது தப்பு. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளை சொன்னதை கேட்டு ஒரு நடிகருக்கு வாக்களித்தது தப்புங்கிற முடிவை தமிழ்நாட்டு மக்கள் 6 மாதத்தில் எடுப்பார்கள். 6 மாதத்தில்